கடந்த நாள்ல கூட நாம பார்த்தோம். ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்லுவாரு, சொன்ன தீர்க்க தரிசனத்தை எழுதி வை, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது பொய் சொல்லாது நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அதை நிச்சயமா ஆண்டவர் நிறைவேற்றுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். So every promise in the Bible, நீங்க வேதத்துல படிக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஹல்லேலூயா, அது ஆமென் என்றும் ஆமென் என்றும் முத்திரிக்கப்பட்டு இருக்கிறது என்று 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 1 அதிகாரத்துல தேவன் அதை முத்திருத்தி வைத்திருக்கிறார். It is been sealed. Every promise is been sealed in Christ Jesus. Amen. அது முத்திரை, அதை ஒருத்தரும் மாற்ற முடியாது. What God has said, it will come to pass, but it will come to pass. அது கர்த்தர் குறித்த நாளில நிச்சயமாகவே நிறைவேறும். சோ அந்த நம்பிக்கையோட இருங்க. ஜெபம் பண்ணிட்டீங்களா? வெயிட் இன் ஃபெய்த், வெயிட் இன் எக்ஸ்பெக்டேஷன், you will see the glory of God. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். Amen. இன்னொரு வசனம், I want you to read to Isaiah 46:11. 11ஆம் வசனத்துல இந்த Isaiah 46 முழுக்க அமேசிங் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கும். அதை படிக்க படிக்க you will just get encouraged. படிங்க, அதை அடிக்கடி படிங்க. Amen. So wonderful prophecies அதுல இருக்கிறது. அதுல 11ஆம் அதிகாரத்தை நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், உறைஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்து என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூரத்திலிருந்து தேசத்திலிருந்து வரவழைக்கிறவனா இருக்கிறேன். So this talks about ஏதோ ஒரு ஐ மீன் பாபிலோன் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றார், அங்கிருந்து நான் வரவேற்கப்பா, ஐ எம் கோயிங் டு பிரிங் சம்ஒன் சொல்லி அதை சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு கீழே, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். சோ இங்க என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் மக்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஒரு தீமையான காரியங்கள் நான் செய்ய போகிறேன். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாருங்க, அவர் எதை சொன்னாலும் அது என்ன பண்றாருங்க, அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் திட்டம் பண்ணினதை அதை அவர் செய்தே முடிப்பார். God doesn't change. God doesn't change. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். So God doesn't change. He doesn't change with his promise. அவருடைய வாக்கு தத்தங்களை குறித்து அவர் சந்தேகப்படுகிறவர் அல்ல. அவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றாம இருக்க போகிறதும் கிடையாது. அவருடைய வாக்கு தத்தங்கள் ஏதோ கடமைக்காக தேவன் சொன்னது கிடையாது. அவர் உள்ளபூர்வமாக அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை, அது எந்த மனுஷனுடைய வார்த்தையும் அல்ல. இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் தி காட் ஆல்மைட்டி. இது வரைக்கும் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறார். ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் நான் சொல்லி நம்ம கடந்து போகலாம். நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அதை நான் கொண்டு வருவேன் சொல்லி ஒரு வாக்கு தத்துவம் தேவன் பண்ணிருப்பாரு. பல வருஷங்களாக, பல நூற்றுங்கட ஆண்டுகளாக என்ன பண்றாங்க, ஜனங்கள் காத்திருந்தாங்க. ஒண்ணுமே நடப்பது போன்ற தோணவே இல்லை. ஏசாயா 66ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் இங்க சொல்லுவாரு 8ஆம் வசனத்துல, இப்படிப்பட்டவர்களை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவர்களை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரு நாளில் பிள்ளை பேரு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவனாகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவனாகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். This talks about ஆண்டவருடைய தேவன் என்ன பண்றாருங்க, 1948ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி ஒருவரும் எதிர்பார்க்காதபடி ஒண்ணுமே இல்லாத இருந்த இடத்துல பார்த்தீங்க, யுஎன் நேஷன்ல இஸ்ரவேலுக்கு மறுபடியும் ஸ்தாபனம் ஆச்சு. அதுதான் அந்த வசனத்துடைய தீர்க்க தரிசனம். அன்னைக்கு 1948ஆம் வருஷம் மே மாதம் 15ஆம் தேதி அது நிறைவேறினது. அதுதான் அந்த வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் தேவன் என்ன பண்ற, அவ்வளவு
பர்ஃபெக்டா அந்த தீர்க்க தரிசனங்களை எழுதினது மாத்திரமல்ல, அதை நிறைவேற்றுகிறதுல மிக 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 கவனமா இருக்கிறாரு. மிக மிக கவனமா இருக்கிறாரு. அப்ப கர்த்தர் நல்லா நினைச்சுக்கங்க, இந்த பைபிள் முழுக்க உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி இருக்கிறாரோ, எழுதி வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு வாக்கு தத்துவமாய் கொடுக்கிறாரோ, அதை அவர் நிறைவேற்றாமல் போகிறது இல்ல. நீங்க மரித்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கிடையாது, இந்த பூமியில இருக்கும் போதே அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவன் நிறைவேற்ற போகிறார். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். உங்க கண்ணு பார்க்கணும், உங்க காது கேட்கணும், நீங்க அதை அனுபவிக்கணும். தட் இஸ் காட். அதுதான் நம்முடைய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு என்ன வேணும் தெரியுமா? இந்த வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் அது தேவன் என் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேற்றுவார், இல்ல செய்து முடிப்பாருங்கிற முழு நிச்சயமான நம்பிக்கை வேணும். You need faith. Amen. Hallelujah. You need faith. You need to believe. அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அப்பொழுதுதான் அந்த மகிமையை பார்க்க முடியும். மார்த்தாளுக்கு அழகா சொல்றாருல, யோவான் 11 படிக்கும் போது, மார்த்தாளு என்ன பண்றாங்க, சந்தேகத்துல இருக்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, மார்த்தாளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஒரே ஒரு விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். இந்த இரவுல கூட இந்த சத்தத்தை கேட்கிற டு someone God is saying to you very clearly, தெளிவா கர்த்தர் உங்களோட சொல்லி கொண்டு இருக்கிறார். நீங்க குழப்பத்தோட இருக்கிறீங்க, சந்தேகத்தோட இருக்கிறீங்க. இது என் வாழ்க்கையில நடக்குமா, எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, எனக்கு கிடைக்குமா என்று யோசித்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது எந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, God is in the process of doing a miracle. உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். You are going to see that miracle. Amen. Hallelujah. உங்க கண்கள்ல பார்க்க போகிறீங்க, உங்க கையால் தொட போகிறீங்க. Hallelujah. God is going to bring joy and happiness. உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியை அவர் கொண்டு வர போகிறாரு. Amen. உங்க துக்கம் முடிய போகிறது, உங்க கண்ணீருக்கு ஒரு மாற்றம் வரப்போகிறது, உங்க ஜெபத்தின் மகிமையை நீங்க பார்க்க போகிறீங்க. Amen. May God be glorified, God be magnified. அதுக்கு பாருங்க, வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த மார்க் எழுதின சுவிசேஷம், நம்ம அடிக்கடி படிச்ச வார்த்தை தான். மார்க் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, அங்க எவ்வீருடைய மகன், எவ்வீருன்ற ஜெப ஆலய தலைவனுடைய மகள் மரண அவஸ்தையில இருக்கிறா. அப்போ அவங்க அவன் போய் இயேசு கிட்ட விண்ணப்பிக்கிறான். இயேசு நான் வரேன்னு சொல்லிட்டு கூட வருவாரு. வழியில சில தடைகள் உண்டாகுது. அது பெரும்பாடுள்ள ஸ்திரீ நடுவுல வருகிறா. இட் டேக்ஸ் லிட்டில் பிட் டைம். கொஞ்சம் தாமதித்து விடுகிறது. எவ்வீருடைய மனசெல்லாம் பதைப்புல இருக்கிறது. ஐயோ என் மகள், ஐயோ என் மகள், ஐயோ என் மகள் என்று அவன் பதடி கொண்டு இருக்கிறான். நடுவுல ஒரு தடை வந்த மாத்திரத்துல அவன் எவ்வளவு துடிச்சு போயிருப்பான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். எத்தனை அவன் அந்த நேரத்துல ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளா இருப்பான், எத்தனை சோர்வுக்குள்ள வந்திருப்பான், எத்தனை பயத்துக்குள்ள வந்திருப்பான் என்பது கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கே கலக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் அங்க தாமதிக்க என் பிள்ளைகள் மகளுடைய நிலைமை என்னவோ, ஐயோ இயேசு இந்த அற்புதத்தை செய்யலனா என் மகளுடைய நிலைமை என்னவோ, என் ஜெபம் கேட்கப்பட்டது, ஆனா கேட்கப்பட்ட ஜெபம் இப்ப தடையாக இருக்கிறது என்று யோசித்து கலங்கி கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன ஆகும் நினைக்கிறது போல அவன் நினைச்சபடியே நடந்தது. என்ன நடக்குதுங்க? செய்தி வருது. என்ன செய்தி வருது? வந்து சொல்றாங்க, வீட்டுல இருந்து வந்து சொல்றாங்க, ஐயாப்பா எவ்வீரே, உன் மகள் மரித்து போனா, போதகரை தொந்தரவு பண்ணாத. அவன் பயந்தது நடந்துருச்சு. அவன் இயேசு கிட்ட போனது அதுக்குதான். என் மக சாகர நிலைமையில இருக்கிறான், பயந்து போனான். இந்த இயேசு வரலா செத்து போவா. அவன் பயந்தது போலவே அவள் மகள் மரித்து போனா. பயந்தது போலவே நடந்து போச்சு. அல்லேலூயா. இப்ப இயேசு என்ன பண்றாருங்க? உடனே இயேசு பார்த்து, ஐயோ சாரி எவ்வீரு, கொஞ்சம் இந்த நடுவுல இந்த பெண்ணு வந்ததுனால தடைப்பட்டு போச்சு, நீ போய் அடக்கம் பண்ண வேண்டிய வேலையை பாரு, எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க என்று சொல்லி இயேசு அனுப்பல.
மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 36ஆம் வசனத்துல அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இயேசு கேட்ட உடனே ஜெபாலய தலைவரை நோக்கி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி சொன்னாரு. என்ன சொல்றாருங்க? எவ்விருக்கு எவ்விரு நீ கேட்ட செய்தி ஓகே, அது நிஜம்தான், நான் பொய்ன்னு சொல்லல. ஆனாலும் அவருக்கு சொல்றாருன்னா பயப்படாதே. அவனை பார்த்து சொல்றாரு பயப்படாதே எவ்விரு, என்னன்னு விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. Amen. Jesus said to the ruler of the synagogue, do not fear, only believe. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, do not fear, only believe. Do not fear, only believe. பயப்படாதே, வெறும் just believe. Just believe in Jesus. அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைங்க, அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைங்க. Your miracle has not slipped away. Your miracle is still there. உங்களுக்கு வேண்டிய அற்புதம் நடக்க போகிறது என்பது அது உறுதியா இருங்க. இயேசு சொல்லிட்டு என்ன பண்ணாருங்க? எவ்விரையும் அவர் கூட யாக்கோபையும் யாக்கோபின் சக யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடு கூட வர கொடுக்காமல் ஜெபாலே தன்னுடைய வீட்டில் வந்து சந்தடி மிகவும் அழுது புலம்புகிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறார். This is the word of Jesus. இப்ப நீங்க யோசிக்கலாம், மரித்து போனான் தான் செய்தி வந்தது. ஆமா, அது உண்மைதான். ஆனா இயேசு சொல்றார், உன் பிள்ளை மறிக்கல, அவர் தூக்கத்துல இருக்கிறார், நித்திரையா இருக்கிறார். Amen. In whatever may be the, இன்னைக்கு நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டா இருக்கலாம், டாக்டர் ரிப்போர்ட்டால இருக்கலாம், உங்க சொந்த பந்தங்கள் உங்களை குறிச்சு ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்லி இருக்கலாம், இது நடக்காதுன்னு சொல்லி இருக்கலாம், இது முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இருக்கலாம், இனி எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, hallelujah, that is not the end of the story. What you are listening is not the end. வாட் நீங்க கேட்கிற செய்தி எல்லாம் அது முடிவு கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் ஒரு ரிசல்ட்டை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஆமென். ஹalleluya. உங்க ஜெபத்துக்கு ஒரு ரிசல்ட் ஆண்டவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஆல்ரெடி the result is with Jesus. அவர் வந்ததுனால அந்த ரிசல்ட் நடக்க போகிறது. அவர் என்ன பண்ணாரு? அந்த பொண்ணை போய் மரித்தவளே உயிரோடு எழுந்தலுன்னு சொல்ல, தலித்தாகுமினி சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். ஹalleluya. இன்னொரு சுவிசேஷம் அவருடைய கையை பிடிச்சு தூக்கி எழுந்திருன்னு சொன்னார். ஆமென். அந்த சைல்டு தூக்கத்துல இருந்து எழும்புகிறது போலதான் எழும்பினான். பைபிள் சொல்லுது, இயேசு அந்த பிள்ளை உயிர் உள்ளவர்களாக அவங்க கரத்துல ஒப்பு கொடுத்து கடந்து போனாருன்னு. The same thing is going to happen. If you are worried about someone, it's not only உங்க மகளா இருக்கணும், உங்க மகளோ உங்க மகனோ உங்க பேர பிள்ளையோ உங்க சொந்தங்களோ உங்க பந்தங்களோ உங்க உறவுகளோ, ஹalleluya, இது முடிஞ்சிரும், இட்ஸ் ஓவர் ன்னு சொல்லி கொண்டு இருக்கும் போது your faith is going to bring a change. Amen. Hallelujah. It's your faith, உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம். Hallelujah. சோ நீங்க யாருக்காக ஜெபித்தீங்க, யாருக்காக நீங்க தேவனை விண்ணப்பத்தை, உங்களுடைய விசுவாசம், உங்க நம்பிக்கை, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நம்பிக்கை உள்ளவராயிரு. Fear not, believe, just believe, just believe. Amen. Hallelujah. உங்களை பார்த்தான் சொல்றாரு, இது முடிஞ்சிரும் நினைக்கும் போது நீ விசுவாசித்தால் நீ தான் தேவனுடைய மகிமை காண போகிறாய். நீ விசுவாசித்தால் நீ தான் தேவனுடைய மகிமை காண போகிறாய். அப்ப யோசித்து பாருங்க. ஹalleluya. இதை விசுவாசிக்க கூடிய ஒரே மனுஷன் யார் தெரியுமா? ஒன்னு விசுவாசிக்கலாம், அவிசுவாசத்துல வரலாம், எவ்விரு ஒருவன் தான். பிகாஸ் தட் வாஸ் ஹிஸ் டாட்டர். அந்த பெண் அவனுடைய மகள், அவனுக்கு தான் அந்த தாகம், அவனுக்கு தான் அந்த ஏக்கம். So tonight God is telling someone, God is telling very categorically, ஆண்டவர் சொல்றாரு,
பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதே. Fear not, just believe. Just believe. Hallelujah. Jesus is ahead of you. உங்களுக்கு முன்ன இயேசு இருக்கிறாரு. அது மரித்தது போன்ற எந்த காரியம் இருந்தாலும் அவர் உயிர்ப்பிக்க முடியும். உங்க ஜாபா இருக்கலாம், ஹல்லேலூயா, உங்க ஹெல்த், உங்க பர்சனல் ஹெல்த்தா இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் ஃபைனான்சியல் கண்டிஷனா இருக்கலாம். எது இருந்தாலும் சரி, ஈவன் இஃப் இட் இஸ் டெட், Jesus is more than capable of bring a resurrection. ஒரு உயிர்த்தெழுதல் அங்க நடக்க போகிறது, ஒரு எழுப்புதல் அங்க நடக்க போகிறது. You are the root cause for that miracle. ஆமா, நீங்க பிரசங்கம் பண்ற நான் இல்ல, நீங்க தான் அந்த காரணகர்த்தா. நீங்க, you are the reason for the miracle. Your faith is the reason for the miracle. Your belief is the reason for the miracle. Not the preacher. It's you. It's your prayer. உங்க ஜெபம், உங்க நம்பிக்கை, உங்க விசுவாசம் அந்த உயிர்த்தெழுதலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு என்வாயர்மெண்ட்டை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. Hallelujah. Yes, I have spoken and I will bring it to pass. I have purposed and I will do it. அவர் சொன்னபடி செய்ய போகிறார். Only thing is that it's in your mouth and in your heart. உங்க இருதயத்திலும் உங்க நாவிலும் அந்த வல்லமையும் அந்த மகிமை இருக்கிறது. Hallelujah.